Hello students, exercise 1.5 ல first sum பார்க்கலாம். Find F composite G and G composite F. Check whether F composite G is equal to G composite F. First subdivision, F of x is equal to x minus 6, G of x is equal to x square. First இந்த sum பார்க்கலாம். இந்த sumல என்ன first find பண்ணலாம்? F composite G தான் find பண்ண போறோம். F composite G என்ன அர்த்தம்? F into G of x. இப்போ f of g of x ஓட வேல்யூ என்ன x ஸ்கொயர். இப்போ f of x ஸ்கொயர் f of x ன்றது என்ன ஃபங்க்ஷன் x minus 6. இப்போ x minus 6ல xக்கு பதில் என்ன போடணும் x ஸ்கொயர் போடணும். அப்போ x ஸ்கொயர் minus 6. நெக்ஸ்ட் g காம்போசிட் f கண்டுபிடிக்க போறோம். g into f of x. இப்போ g into f of x ன்றது என்னது x minus 6. x minus 6 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸ்கொயர் இருக்கு, x ஸ்கொயருக்கு பதிலாக தான் x minus 6 தி ஹோல் ஸ்கொயர் கிடைக்குமா? இப்போ இது ரெண்டு ஈக்குவலா x ஸ்கொயர் மைனஸ் 6ம் x மைனஸ் 6 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவலா f composite g not equal to g composite f. செகண்ட் சப்டிவிஷன் f of x வந்து 2/x, g of x வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 6. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் f composite g கண்டுபிடிக்கலாம். இப்போ f into g of x. இப்போ f into g of x ன்றது என்னது 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ f of x xன்ற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதில் 2x ஸ்கொயர் பை போடணும். அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 1. நெக்ஸ்ட் g காம்போசிட் f. g into f of x. இப்போ g into 2/x. அப்போ x இருக்க இடத்துல 2/x போட போகிறோம். அப்போ 2 into 2/x தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ அதை சால்வ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 2 into 4/x ஸ்கொயர் மைனஸ் 1. இது ரெண்டு ஈக்குவலா இல்லை. இப்போ f composite g not equal to g composite f. Third subdivision, f of x is equal to x plus 6/3, g of x is equal to 3 minus x. f composite g கண்டுபிடிக்க போறோம். f into g of x. f into g of x ன்றது 3 minus x. இப்போ x ன்ற ஃபங்க்ஷன்ல 3 minus x போட போறோம். 3 minus x plus 6 divided by 3. சால்வ் பண்ணோம்னா 3 plus 6 9. 9 minus x divided by 3. Next g composite f. g into f of x. g into x plus 6 divided by 3. இப்போ இந்த இடத்துல xக்கு பதிலாக தான் போடணும். அப்போ 3 minus x plus divided by 3. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 9 minus x plus 6 divided by 3. Therefore, f composite g not equal to g composite f. Next, fourth sum. f composite g. f into g of x. g of x is x minus 4. By 3 plus x minus 4. என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? x minus 1. g composite f. g into f of x. g into 3 plus x. 3 plus x minus 4. x minus 1. ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா கிடைக்குது. அப்போ therefore f composite g equal to g composite f. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். f composite g கண்டுபிடிக்க போறோம். இப்போ f into g of x. 1 plus x. 4 xக்கு பதிலாக தான் 1 plus x தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் g composite f. g into f of x. 4x ஸ்கொயர் மைனஸ் 1. 1 plus 4x ஸ்கொயர் மைனஸ் 1. plus 1 minus 1 கேன்சல் ஆயிரும். 4x ஸ்கொயர் மட்டும் தான் கிடைக்கும். Therefore, f composite not equal to g composite f. Second sum, find the value of k such that
F composite G is equal to G composite F. First subdivision பார்த்தலாம். First F composite G. இப்போ F into G of X. F into 6x minus K. 3 into 6x minus K plus 2. இப்போ சால்வ் பண்ணணும் என்ன கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 18x minus 3K plus 2. இது F composite G. அடுத்து G composite F கண்டுபிடிக்க போகிறோம். G into F of X. G into F of X னா F of Xக்கு பதில் 3x plus 2 போடணும். அப்போ G of X 6 into 3x plus 2 minus K. இப்போ அது உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 18x plus 12 minus K. இது ரெண்டுமே ஈக்குவல்ன்ற சொல்லிட்டாங்க. அப்போ 18x minus 3K plus 2 is equal to 18x 12 minus K. எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். 18x இந்த 18x வரும் மைனஸ் ஆயிரும், ப்ளஸ் 2 எழுதிக்கலாம். இந்த 12 வரும்போது மைனஸ் ஆயிரும், இந்த 3K வரும்போது ப்ளஸ் 3K மைனஸ் K. அப்போ அதை சால்வ் பண்ணிக்கலாமா? சால்வ் பண்ண கிடைக்கும். ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், minus 10 to K. இப்போ K is equal to minus 5. Second subdivision. F composite G தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். F into G of X. F into 4x plus 5. 2 into 4x plus 5 minus K. இப்போ 8x plus 10 minus K. அடுத்து G composite F. G into F of X. 2x minus K. அப்போ 4 into 2x minus K plus 5. 8x minus 4K plus 5. ரெண்டுமே ஈக்குவல்ன்றது நம்மளுக்கு கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. அப்போ 8x plus 10 minus K is equal to 8x minus 4K plus 5. K தான் ஃபைன் பண்ணணும். அதனால் எக்ஸும் நம்பரையும் ஒரு சைட் கொண்டு வந்துக்கலாம். இப்போ சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 5 மைனஸ் 3K. 5/3 is equal to K. மைனஸ் இன்ட்டு வந்துடும். அப்போ K is equal to minus 5/3 the final answer. Next, third sum. If f of x is equal to 2x minus 1, g of x is equal to x plus 1/2. Show that f composite g is equal to g composite f is equal to x. f of x, g of x ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க. ஷோ தட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலாக வருதுன்னா எக்ஸுக்கு ஈக்குவலாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் f composite g ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ f into g of x. f into x plus 1/2. இப்போ 2 into x plus 1/2 minus 1. இது கேன்சல் ஆகிடும். அப்போ x plus 1 minus 1 x. Next g composite f. g into f of x. g into 2x minus 1. 2x minus 1 plus 1 divided by 2. minus 1 plus 1 cancel ஆயிரும். அப்போ 2x/2 னா 2 cancel ஆயிட்டு x மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். Therefore, f composite g and g composite f is equal to x. Next, fourth sum. If f of x is equal to x square minus 1, g of x is equal to x minus 2, find a if g composite f of a is equal to 1. f of x கொடுத்துட்டாங்க, g of x கொடுத்துட்டாங்க, a கண்டுபிடிக்கணும். அப்போ g composite f of a இருக்கா? இப்போ ஏன்றது நம்ம இதை x வந்து என்னவா மாற்றிக்கணும்? ஏவா மாற்றிக்கணும். அப்போ இதை கொடுத்துட்டு வந்து f of x is equal to x square minus 1, g of x is equal to x minus 2. இப்போ எக்ஸுக்கு இடத்துல ஏவா மாற்றிக்க போகிறோம். இப்போ a square minus 1, g of a is equal to a minus 2ன்னு எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம g composite f. இப்போ g composite f of x.
f of x என்ன கிடைக்கும்? g composite f of xன்றது a square minus 1. இப்போ g composite a square minus 1னா a square minus 1 minus 2. இப்போ g composite f வந்து என்ன கொடுத்தாங்க? ஆல்ரெடி நம்மளுக்கு 1ன்னு கொடுத்துட்டாங்க. நம்பர் fல அந்த சைடு கொண்டு வந்துக்கலாமா? 1 minus 1 minus 2 எவ்வளோ? minus 3 minus 3 வரும் plus 3 ஆயிரும். அப்போ a square is equal to 4. அப்போ a square is equal to 4னா taking square root on both side. இது ஸ்கொயர் ரூட் என்ன? ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும்? இதுவும் ஸ்கொயரும் ரூட் கேன்சல் ஆகிட்டு a கிடைக்கும். இங்கே ரூட் 4ன்னு இருக்கும். அப்போ இது ரூட் 4னா பிளஸ் ஆர் மைனஸ் 2 தான் ஆன்சர். இப்போ a is equal to plus 2 ஒரு ஆன்சர் ஆர் minus 2 ஒரு ஆன்சர், ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். let a b c d is the subset of n and a function f to a to b defined by f of x is equal to x plus 1 and g is to b to c be defined by g of x is equal to x square. Find the range of f composite g and g composite f. f composite g and g composite f கண்டுபிடிச்சு அதோட ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம f composite g கண்டுபிடிக்கலாம். f into g of x. g of xன்றது என்னது? x ஸ்கொயர். அப்ப 2x plus 1 இந்த இடத்துல தான் 2x ஸ்கொயர் பிளஸ் 1. என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 2x ஸ்கொயர் பிளஸ் 1 தான் எஃப் காம்போசிட் ஜி. இப்போ இது ரேஞ்சில் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இதை தான் நம்ம ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ 2x ஸ்கொயர் பிளஸ் 1 such that x belongs to natural number. அப்போ g composite f கண்டுபிடிக்க போகிறோம். g into f of x. f of x என்ன? 2x plus 1. g of xன்றது x ஸ்கொயர். அப்போ x ஸ்கொயருக்கு பதிலாக 2x plus, அப்போ 2x plus 1 the whole ஸ்கொயர். இது ஒரு y. இப்போ இதுக்கு ரேஞ்ச் எழுதணும்னா எப்படி கிடைக்கும்? open bracket y such that y is equal to 2x plus 1 the whole square, x belongs to n. This is the final answer.